Hi friends, நான் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸல் சீரீஸ்ல ஃபார்மேட்டிங் எப்படி பண்றது எக்ஸல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபைல் ஓபன் பண்ணிடுவோம். ஒரு ஃபைல் நம்ம எப்படி ஓபன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் மெனுல போயிட்டு ஓபன் ஆப்ஷன்ல நமக்கு எந்த இடத்துல ஃபைல் இருக்கோ அந்த ஃபைல் எடுத்துட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவையான ஃபைல் ஓபன் ஆயிடும். இப்படிதான் நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்க ஃபைலை ஓபன் பண்ணணும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி நான் சொன்னபடி பார்க்க போறது ஃபார்மேட்டிங் இன் எக்ஸல்ல. ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இங்க இருக்க டேப்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு போக போறோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோம் டேப்ல. சோ ஹோம் டேப்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது ஒரு ஃபாண்டோட நேம். சோ ஃபாண்டோட நேம் அப்படின்றது என்னன்னு சொன்னா, இப்போ இந்த ஃபாண்ட் நேம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. சோ இதுல கேலிப்ரி அப்படின்னு ஒன்று இருக்கு. கேலிப்ரி மாறுதுங்களா அந்த ஃபாண்ட். சோ இந்த ஃபாண்ட்ல உங்களுக்கு எந்த விதமான ஃபாண்ட் வேணும் அப்படின்றத நீங்க இந்த ஃபாண்ட் நேம் அந்த இடத்துல வந்து நீங்க மாத்திக்கலாம். சரிங்களா? சோ திஸ் இஸ் ஃபாண்ட் நேமோட செக்ஷன். அடுத்தது ஃபாண்டோட சைஸ் எப்படி மாத்தணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபாண்டோட சைஸ், அந்த டெக்ஸ்டோட சைஸ் எப்படி மாத்தணும் அப்படின்னு சொன்னா, இப்போ இங்க எழுதி இருக்கிறத நம்ம 11 சைஸ்ல இருக்கு. இது 8 வேணும்னா மாத்திக்கலாம். இல்லையா 20 சைஸுக்கு மாத்திக்கலாம். இப்படிதான் நம்ம டெக்ஸ்டோட சைஸ மாத்தணும். சரி, இத போல்டா வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கணும்னா, இங்க இருக்க பி அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு போல்ட் ஆயிடும். அதே மாதிரி இட்டலைஸ் பண்ணணும், இட்டாலிக் டெக்ஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஐ அப்படின்றத வச்சுன்னா இது மாதிரி இட்டாலிக் டெக்ஸ்ட் வந்துடும். ஒரு டெக்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த யூ பண்ணீங்கன்னு சொன்னா அது அண்டர்லைன் டெக்ஸ்டா மாறிடும். ஒரு செல்லுக்கு பார்டர், செல்னா என்ன நம்ம போன வீடியோலயே பார்த்தோம். சோ அந்த செல்லுக்கு பார்டர் போடணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். சோ பாட்டம்ல மட்டும் போடணும் அப்படின்னா இப்படி, இல்ல எனக்கு டாப்ல மட்டும் போடணும் அப்படின்னு சொன்னா இப்படி. அதை ரிமூவ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் இதுல போயிட்டு ஒவ்வொரு வாட்டி நோ பார்டர் கொடுத்துட்டே, அடுத்தது டாப்ல மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா இப்படி, இல்ல எனக்கு டாப்லயும் வேணும் லெஃப்ட்லயும் வேணும் அப்படின்னு சொன்னா இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். சோ இந்த இடத்துல உங்களுக்கு டாப்லயும் லெஃப்ட்லயும் ஆட் பண்ணணும், ரைட்லயும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சோ நம்ம ரைட் பார்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். சோ இதுதான் செல் பார்டர். இந்த செல் பார்டருக்கு சைஸ் வைக்கலாம். இப்போ சைஸ் இது மாதிரி இவ்வளவு சைஸ் வேணுமா, இல்ல இது மாதிரி பார்டர் வேணுமா, அது மாதிரி மாத்திக்கலாம் நீங்க. இங்க பாருங்க, இப்ப நான் இதுக்கு போடுறேன். ஓகேங்களா? சோ அதுவே நானு இத வந்து ஸ்டைல இது மாதிரி டாட்டட் லைன்ஸ் மாதிரி போடணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த டாட்டட் லைன்ஸ் மாதிரி போடணும் அப்படின்னு சொன்னா இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப தெரியுதுங்களா? சோ இதுதான் செல் பார்டர் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. இந்த செல் பார்டரோட கலரை நீங்க மாத்திக்கலாம். இங்க போயிட்டு லைன் கலர் அப்படி செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ளூ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா ப்ளூ கலர் எடுத்துட்டு இது மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் வரும். உங்களுக்கு ப்ளூ தெரியணும் இன்னும் டார்க்கானா இல்ல ரெட் கலர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ரெட் எடுத்துட்டு சரிங்களா இது மாதிரி. சோ இது திக் பார்டரா போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி எல்லா சைடும் திக் பார்டர் வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு செல்லுக்கு மட்டும் இல்ல, 2-3 செல்லுக்கு நான் போடணும் அப்படின்னு சொன்னா கூட அவுட் சைடு மட்டும் போடு அப்படின்னு சொன்னா இது மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து இந்த செல் கலரை ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இங்க போயிட்டு இந்த கலர்ஸை செலக்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு இதுல இருக்க கலர்ஸ் பிடிக்கல, நானே கலர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல இருக்க இந்த மோர் கலர்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணி இதுல உங்களுக்கு எது மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துட்டு இத கம்மி அதிகம் அது மாதிரி எடுத்து நீங்க இதுல செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். சோ இதுதான் செல் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டெக்ஸ்டுக்கு கலர், இப்போ செல்லுக்கு கலர் பார்த்துரும், அந்த டெக்ஸ்டுக்கு கலர் அப்படின்றத நீங்க இங்க வந்து மாத்திக்கலாம். சோ முன்னாடி சொன்னபடிதான் இதுல வேணும்னா மாத்திக்கலாம், இல்ல இதுக்குள்ள போயிட்டு
நீங்க மாத்திக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு கலர் கொடுத்துட்டு இதுதான் டெக்ஸ்டோட கலர். இல்ல ஒரு டெக்ஸ்ட் இது இல்ல அப்படின்னு அடிச்சு காமிக்கணும், டெலீட் பண்ணிடலாம். ஆனா அடிச்சு காமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க இந்த இடத்துல போயிட்டு இந்த ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் இது எப்படி எடுத்தேன்னு கவனிச்சிங்களா இதை? ஸோ இந்த டவுன் ஏரோல, ஏன்னா இன்னும் ஆப்ஷன்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்னு வரும். இந்த ஸ்ட்ரைக் த்ரூனா என்னன்னு காமிக்குது பாருங்க, அந்த டெக்ஸ்ட் அதை அடிச்சிடும். ஸோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த ஸ்ட்ரைக் த்ரூ மாதிரி வரும். சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ A1 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இத நான் இந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு உங்களுக்கு மாத்தி காமிக்கிறேன். இது மாதிரி மாறிடும். இல்ல எனக்கு 1 மட்டுமே சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்து ஓகே சொல்லி பாருங்க. 1 ஏக்கு மேல 1 போயிடுச்சுங்களா? இதுவே A ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை மட்டுமே நீங்க செலக்ட் பண்ணிட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்து ஓகே சொல்லிட்டீங்கன்னா இதுதான் A ஸ்கொயர். அதே மாதிரி H2O நிறைய பேருக்கு தெரியும், தண்ணி அப்படின்ற கெமிக்கல் இது. இதை நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னு சொன்னா H2Oன்றது இப்படி எழுத மாட்டாங்க. அதை எழுதுறதுக்கு சப்ஸ்கிரிப்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 செலக்ட் பண்ணிட்டு இங்க போய் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ இது சூப்பர் ஸ்கிரிப்ட், இது சப்ஸ்கிரிப்ட். சரிங்களா? அடுத்தது செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செல்லுக்கு இடம் பத்தல. நம்ம எழுதியிருக்கிறது என்ன எழுதியிருக்கோம், merge cells as there is no space in this cell அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இந்த இடம் பத்தல அப்படின்றதுனால இதை merge பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மல்டிபிள் செல்ஸ் நான் எடுத்துக்கிட்டு இங்க வந்து merge அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை நான் merge பண்றேன், இந்த merge and center கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றத பார்த்துடலாம். இங்க பாருங்க, இங்க இருக்க எல்லா செல்லுமே செலக்ட் ஆயிட்டு நமக்கு இப்படி வந்துடும். சரிங்களா? அடுத்தது இத நம்ம வந்து எப்படி ஃபார்மேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல எப்படி மூவ் ஆகுதுன்னு. அலைன்மெண்ட் பார்க்க போறோம். அலைன்மெண்ட்ல வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா மேல அந்த செல் மேல போயிட்டு அலைன் ஆயிடுது. இப்படி கொடுத்தீங்கன்னா கீழே நடுவுல வந்துடுது. இப்படி கொடுத்தீங்கன்னா கீழே. ஸோ வெர்டிகலா மேல இந்த மூமெண்ட்டுக்கு மேல நடுவுல கீழே. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு லெஃப்ட்ல மூவ் பண்ணும், லெஃப்ட்ல சென்டர்ல ரைட்ல. ஸோ இதுதான் அலைன்மெண்ட். சரிங்களா? இதுதான் எப்படி merge பண்றது, அதே மாதிரி அலைன்மெண்ட் எப்படி பண்றது டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றது. அதுவே இந்த டெக்ஸ்ட் எனக்கு இது மாதிரி வேண்டாம், கொஞ்சம் கிராஸா வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா எப்படி கிராஸா வேணும் இதை செலக்ட் பண்ணி பாருங்க. இது மாதிரி. ஸோ உங்களுக்கு இங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது எது மாதிரி வரும்னு சொல்லிட்டு. சரி ஓகே, எனக்கு இப்படி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? இப்படி வரணும் நினைக்க. ஸோ அது எல்லாமே இங்க கொடுத்துக்கலாம். அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அதை மறுபடியும் போயிட்டு செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது நார்மல் இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஓரியன்டேஷன், அந்த ஒரு பர்டிகுலர் செல் எப்படி ஓரியன்டேஷன் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றதுதான். இங்க போயிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல போய் நீங்க சேஞ்சும் பண்ணிக்கலாம். அதாவது இதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல இது வரைக்கும் எனக்கு இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டீங்கன்னா அப்பயும் உங்களுக்கு இந்த ஓரியன்டேஷன் மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான். இது நமக்கு வேண்டாம் அப்படின்னா சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் செல் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்றது. அடுத்தது நம்ம இண்டென்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இண்டென்ட் அப்படின்னு சொன்னா என்னன்னா, இப்போ வேர்ல்ட், அதுக்குள்ள ஒரு கண்ட்ரி, அதுக்குள்ள ஒரு ஸ்டேட். கரெக்டா? ஸோ வேர்ல்டு பெருசு, அதுக்குள்ள ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்றது இன்னும் கொஞ்சம் நம்ம லெஃப்ட்ல மூவ் பண்ணணும், சாரி ரைட்ல மூவ் பண்ணணும். ஸ்டேட் அப்படின்றது அதுக்கும் உள்ள இருக்கு, அது கீழே வரணும் அப்படின்றதுக்காக இப்படி மூவ் பண்றோம். இப்போ தெரியாம இதை நான் வந்து இன்னும் தள்ளி போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தள்ளிட்டேன் அப்படின்னா அதை லெஃப்ட் இண்டென்ட் மாத்துறதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்றதுக்கு இண்டென்ட். சரிங்களா? இண்டென்ட் அப்படின்றது லெஃப்ட்லயோ ரைட்லயோ ஒரு சின்ன சின்ன ஸ்பேசிங் கொடுத்து மூவ் பண்றது தான் உங்களுக்கு இண்டென்ட் அப்படின்னு சொல்றது. மோஸ்ட்லி இது மாதிரி கேசஸ்ல உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஓகே, இப்ப அடுத்தது இதையே நம்ம வந்து இங்க இந்த ஃபார்மேட்டிங் இன் எக்ஸல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா,
இந்த ஃபார்மேட்டிங் அண்ட் எக்ஸல்ல கொடுக்க போது இது இடம் பத்தல, இவ்வளவுதான் செல் இருக்கு, ஆனா அதுக்கு வெளியிலயும் வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? இவ்வளவுதான் செல் இருக்கு, அதுக்கு வெளியிலயும் வந்திருக்கு. இந்த இடத்த நான் வந்து ஒரே செல்ல எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இந்த ரேப் டெக்ஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்க அந்த காலம் இருக்கு இல்லைங்களா, ஏ அப்படின்ற காலமோட சைஸ் உங்களுக்கு அங்க இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகல. ஆனா ரோ, ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்றதோட சைஸ் ஹைட் மட்டும் மாறுது பாருங்க. காலம் விட்த் மாறாது, ரோவோட ஹைட் மட்டும் மாறும். அதுதான் ரேப் டெக்ஸ்ட். ஓகேங்களா? சோ இதுதான். இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்க கட் காப்பி அப்படின்றது. ஃபார்மேட்டிங் பார்த்தா நமக்கு அது ஈஸியா ஃபார்மேட் பெயிண்டர் புரியும்ன்றதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டோம். சரி, கட் காப்பி அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த A2 அப்படின்றத கட் பண்ணி நான் இங்க சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்ற இடத்துக்கு நான் மாத்த போறேன் அப்படின்னு வச்சுக்கலாமே. சோ அப்படின்னு சொன்னா இத பண்ணி இந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு கட் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இத கட் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? சோ அதுவே இத நான் காப்பி பண்ணி அதுல போட போறேன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இத நான் காப்பி பண்ணிட்டேன், இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணேன்னா உங்களுக்கு இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். கட்டுனா இருந்த இடத்துல இருந்து எடுத்து இந்த இடத்துல வைக்கிறது, காப்பினா இந்த இடத்துலயும் இருக்கும் இந்த இடத்துலயும் ஒரு காப்பி பண்ணி போடுறது, ரெண்டு இடத்துலயும் இருக்கும் அப்படின்றதுதான் கட்டுக்கும் காப்பிக்கும் உங்களுக்கு வித்தியாசம். சரிங்களா? இப்போ பேஸ்ட் அப்படின்றதுல நிறைய டைப்ஸ் இருக்கு, எப்படிலாம் பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இத அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்த்துக்கலாம். ஓகே, சோ இப்போ நம்ம பார்த்தது உங்களுக்கு கட் காப்பி பேஸ்ட் பார்த்தோம். சரி, இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா இப்போ இந்த செல் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஃபாண்ட் ஒரு டெக்ஸ்ட், இப்போ இதுல வெறும் கலர் மட்டும் தான் இருக்கு. இது எனக்கு இதே மாதிரி இந்த இடம் மாறணும் அப்படின்னு சொன்னா இங்க போயிட்டு நீங்க மாத்திட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த இடத்துல வச்சுட்டு எது மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துல வச்சுட்டு ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த செல்ல கொடுத்தீங்கன்னா இந்த செல் எது மாதிரி ஃபார்மேட் ஆயிருக்கோ அதே மாதிரி இந்த செல்லும் மாறிடும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு, இந்த ஃபாண்ட் நேம் அப்படின்ற மாதிரியே இங்க இருக்கிறது எல்லாம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோமே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபாண்ட் நேமை செலக்ட் பண்ணி இதை டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுக்காக நீங்க மாத்திட்டு வர்றதுக்கு இருக்கும். இந்த பாருங்க, எல்லாமே அதே மாதிரி மாறிட்டு வருதுங்களா? சோ அதுதான். அதுவே நீங்க இதை இப்படி செலக்ட் பண்ணி இப்படி டிராக் பண்ணிட்டீங்கன்னாலும் ஃபுல்லாவுமே மாறிடும். இதுதான் ஃபார்மேட் பெயிண்டர். ஓகேங்களா? சோ இதுல நம்ம ஒரு சில ஷார்ட்கட் கீஸ் பார்க்கலாம். இதுல என்ன அப்படின்னு சொன்னா ஷார்ட்கட் கீஸ் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு போல்டு அப்படின்னு சொல்றத நீங்க போல்டு பண்ணணும்னா கண்ட்ரோல் பி, இங்க போயும் பண்ணிக்கலாம், இல்ல இங்கேயே நீங்க கண்ட்ரோல் பி மறுபடியும் கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா ஆர்டினரியா மாறிடும். ஸோ கண்ட்ரோல் பி போல்ட், கண்ட்ரோல் பி திருப்பி ரெகுலரா மாறிடும். அதே மாதிரி கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா அந்த இட்டாலிக் வரும், திருப்பி கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நார்மல் ஆயிடும். கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா அண்டர்லைன் வரும், மறுபடியும் கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா நார்மலா மாறிடும். சோ இது ஒரு சிலது. அதே மாதிரி இங்க இருந்து இதை கிளிக் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த ஃபார்மேட் செல்ஸ் அந்த பாப்அப் கிளிக் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு கண்ட்ரோல் 1 அப்படின்ற கீயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இங்க போய் பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு வரும். சோ எப்படி வேணா நீங்க இந்த ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்ற பாப்அப் பாக்ஸை நீங்க எடுத்துட்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் ஃபார்மேட்டிங் பத்தி நம்ம பார்த்தது. அடுத்தது நம்ம நம்பரிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்பர் செக்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு சிலதை மட்டும் பார்ப்போம். இப்போ 100, 200, 300 அப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இத நீங்க இந்த இடத்துல போயிட்டு இந்த மோர் நம்பர் ஃபாண்ட்ஸ் கிளிக் பண்ணா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் இது என்னன்றதுக்கு. சும்மா ஜென்ரலா இருக்கிறது அதுவே நம்பர் அப்படின்னு செலக்ட் பண்ணி இங்க உங்களுக்கு என்ன இருக்கு பாருங்க, சாதாரணமாவே 2 டெசிமலோட இருக்கிறது வரும். ஸோ இப்போ இந்த 2 அப்படின்னு மாத்தினீங்கன்னா இங்க சாம்பிள் கீழே அது எப்படி மாறும்னு உங்களுக்கு காமிச்சிருக்கு பாருங்க. இப்போ 100.00 அப்படின்னு மாறணும்னா 2 ஓகே கொடுத்து பாருங்க, இங்க 100.00 மாறும். ஓகே, ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இதை செக் பண்ணலாம். இங்க போயிட்டு இந்த மோர் நம்பர் ஃபாண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம இங்கே நம்ம சாம்பிள்லயே செக் பண்ணிக்கலாம். இப்போ அதே நான் 3 அப்படின்னு மாத்திரம் இங்க பாருங்க டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் வருது, 4, 5. அதே மாதிரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன், கம்மி பண்ணிட்டே வந்துடலாம்.
எதுவுமே இல்லை பாருங்க 0. அதே மாதிரி உங்களுக்கு இப்படி கொடுத்துட்டு இங்க பாருங்க மைனஸ்ல இருந்தது அப்படின்னு சொன்னா நீ எனக்கு இது மாதிரி காமி. எப்படி காமிக்கணும்? கலர் வச்சு காமிக்கணும். மைனஸ் காமிக்க வேணாம், ஆனா கலர் வச்சு காமிக்கணும். இல்ல எனக்கு 2 சைட் பிராக்கெட் போட்டு காமிக்கணும், இல்ல கலரும் வேணும் பிராக்கெட்டும் போடணும் அப்படின்னா இது மாதிரி மாறும். அதாவது எப்படின்னு சொன்னா இப்போ -1000 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி -1000 நமக்கு காமிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல போயிட்டு நம்பர்ல இது மாதிரி ரெட்ல காமிக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னா இது மாதிரி ரெட் மைனஸ் இருக்காது, அந்த ரெட் கலர் மட்டும் இருக்கும். ஸோ இது ஒரு ஃபார்மேட்டிங். இல்ல எனக்கு அது வந்து பிராக்கெட்ல மட்டும் காமி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மைனஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் நமக்கு பிராக்கெட்ல காமிக்கும். அதுவும் இல்ல எனக்கு பிராக்கெட்டும் வேணும் ரெட் கலரும் மாத்தி கொடு அப்படின்னு சொன்னா இது மாதிரி வரும். இல்லப்பா எனக்கு இது வேண்டாம் எனக்கு மைனஸ்லேயே காமி அப்படின்னு மறுபடியும் போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த நெகட்டிவ் நம்பர்ஸோட ஃபார்மேட்டிங் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொல்றதை நீங்க இங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்பர் ஃபார்மேட்டிங், அதாவது எத்தனை டிஜிட்ஸ் எப்படி நெகட்டிவ் நம்பர்ஸ் எப்படி ஃபார்மேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது உங்களுக்கு கரன்சி. சரிங்களா? சோ இந்த கரன்சி அப்படின்னு சொல்றதுல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கரன்சி இப்ப நம்மளோட கரன்சி நம்ம இதுல வச்சுக்கணும். இப்போ 200 rupees அப்படின்னு நமக்கு காமிக்கணும். சரிங்களா? சோ 200 rupees அப்படின்னு நமக்கு காமிக்கணும்னு தேர்ந்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு நாட்டோட கரன்சி இங்க உங்களுக்கு காமிச்சிட்டு வரும். இருக்குங்களா? இங்கிலீஷ் இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு நீங்க இது மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா 200 rupees அப்படின்னு வந்துடும். சரிங்களா? சோ நீங்க இதை சும்மா ரன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியும். சோ உங்களுக்கு இந்த இடத்துல சிம்பிள்ல போயிட்டு எந்த சிம்பிள் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு ருபீஸா காமிக்க வேண்டாம் டாலர்ல காமிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க இங்க போயிட்டு நீங்க டாலர் செலக்ட் பண்ணிக்கலாம். சோ டாலர் செலக்ட் பண்ணிட்டு கனடா இங்கிலீஷ் டாலர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு நீங்க அது மாதிரி கொடுத்துக்கலாம். சோ டாலரா மாறிடும். சோ இது கரன்சி, எந்த நாட்டு கரன்சியை நம்ம எப்படி காமிக்க போறோம் அப்படின்னு சொல்றதுதான் இது. சோ இப்ப நம்ம இங்க பண்ணது எல்லாத்தையுமே இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பண்ணோம் பார்த்திருப்பீங்க. இப்படி இல்லாம நம்ம இங்கேயே கூட பண்ணலாம். அதாவது 300 அப்படின்னு சொல்றது உங்களுக்கு டாட் 1 2 3 டிஜிட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, இல்ல டிஜிட்ஸ் கம்மி பண்ணணும்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். அதே எனக்கு டாலர் வேணும் அப்படின்னா டாலர் பண்ணிக்கலாம். டாலர் இல்லப்பா எனக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் யுனைடெட் கிங்டமோட பவுண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா இது மாதிரி மாத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு அது எல்லாமே இங்க உங்களுக்கு வரும். இதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கலாம். ஸோ இதுதான் நம்பரோட ஃபார்மேட்டிங். இன்னும் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் டீடைல்டா பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மோட நாளும் பகிர்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.